கடவுள் தான் எங்கே இருக்கிறாருங்கிறீ, அப்புறம் கோயில் எதுக்கு கும்பாபிஷேகம் எதுக்குன்னு கேட்டுவிட்டார். கடவுள் தான் எங்கே இருக்கிறார்ல, அப்புறம் அதுக்கு கோயில், அப்புறம் அதுக்கு கும்பாபிஷேகம். ஐயா ரொம்ப பொறுமையாக சொன்னார். ஒன்றும் பிரச்சனை, உங்களுக்கு விளக்கம் சொல்ல இருங்கன்னு சொல்லிட்டு கூட வந்த உதவியாளர் அனுப்பி அவர் வந்து இறங்கின அந்த மாதிரி மகிழுந்து நிற்கிது. மகிழுந்தில் 4 சக்கரம் இருக்கா, 4 சக்கரத்தில் இருக்கிற காற்றை பிடுங்கி விட சொல்லிட்டாரு. காற்று பிடுங்கி விட்டோன்னே அவர் பதறி போனார். ஐயா நான் வீட்டுக்கு போகணும், எப்படி போகிறது, காற்றை பிடுங்கி விட்டியில. காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, காற்று எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, அப்புறம் நான் போக வேண்டியதானே, அப்புறம் நீ அடைச்சி வைக்கிறேன்னு. காற்று இல்லைன்னா வண்டி ஓடாது, கடவுள் இல்லைன்னா உலகம் இயங்காது. எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. கோயிலுக்குள்ளே இருந்தால் தான் அதை தன்மை அந்த பச்சம் அங்கே கும்பிடணுங்கிற ஒரு வழக்கம் வச்சா. ஏன் கோயிலுக்குள்ளே இருந்தால் கோயிலுக்கு போகணும்னா குளிக்கணும்னு தோணுது, வீட்டுக்குள்ளே சாமி இறங்கிருந்தால் சுத்தமாக இருந்தால் தான் போகணும்னு தோணுது. ஒரு குப்பை உலகங்களில் மனசு சுத்தமாக இருக்கணும். ஏன்னா ஒரு அழுக்கான துணியை இல்லை கட்டிக்கிட்டு எங்கே இருந்துடலாம், சுத்தமான துணியை கட்டிட்டு அழுக்கான இடத்துல உட்கார மாட்டான். ஏன் துணி அழுக்கா போயிடும். ஒரு குப்பை உலகங்களில் உட்கார அனுமதிக்காத இந்த மனசு சுத்தம் இல்லைன்னா எப்படி இறைவன் இருப்பான்னு கேட்டார். அப்ப இறைவன் சின்ன ஒரு விஷயம், ஒரு பிள்ளைகிட்ட ஒரு தண்ணீர் கேட்டாரு, தண்ணீர் வேணும் கொண்டு வா அப்படின்னாரு. இறைவன் எங்க இருக்கிறார், இறைவனை கூப்பிடுவதற்காக ஏன் நம்ம ஆலயத்துக்கு போறோம் அப்படின்ற விஷயத்தை அந்த பிள்ளை எழுப்புது. எனக்கு கொஞ்சம் நீர் கொண்டு வா, தண்ணீர் கொண்டு வா அப்படின்றாரு. போன பிள்ளை கொஞ்சம் செம்பில் தண்ணீர் கொண்டாந்து கொடுத்துச்சு. நான் தண்ணி தான் கேட்டேன், இதுல எனக்கு வேணாம் போ அப்படின்னு அனுப்புறாரு அவர். சரி நான் அந்த பிள்ளை இல்லைங்க, ஏன் நான் தண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க குடிங்க அப்படின்னாரு. தண்ணி கொண்டு வர்றதுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது. அப்ப அந்த பாத்திரம் இருந்தா தான் தண்ணீர் இங்க நிரம்புது, இல்லைன்னா அந்த தண்ணீர் எடுக்க முடியாது. கடவுள் எங்க இருக்கிறாருன்னு கேட்டேன். அது போலதாங்க இறைவன் என்பவர் ஏன் அந்த ஆலயத்துல குடியிருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கத்தையும் அழகான முறையில அந்த வாத்தியார் சொன்னார். நிறைய இருக்கு இந்த மாதிரி காரணங்களும் கதைகளும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை கடைபிடிக்கணும். சிவன் கோயிலுக்கு போனா கை தட்டுறது மாதிரி ஒரு வழிபாடு இருக்குது, அதெல்லாம் செய்யக்கூடாது. அதுலேயும் நம்ம ஆளுக போனோம்னு நந்தி காதில் போய் ரொம்ப ரகசியமெல்லாம் சொல்கிறது. நந்தியை தொடவே கூடாது. இறைவனுக்கு தெரியாதா நம்ம யாருன்னு நினைப்பேன். இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ வயசாச்சு, இது வரைக்கும் நீ என்னது சாதிச்சா, இனிமேல் நீ ஒன்று என்னது சாதிக்க போகிறார் தெரியாதா? நம்ம ஆளு நட்சத்திரம் பூரா எழுதி, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பேர் நட்சத்திரத்தையும் எழுதி, எல்லாரும் பேரையும் எழுதி, அதில் ராசி எல்லாத்தையும் கொண்டு அந்த அந்தனர்கிட்ட கொடுத்து ஐயர்கிட்ட கொடுத்து யார் பேருக்கு அர்ச்சனை அப்படின்னா அவர்கிட்ட சொல்கிறது ஒரே படிப்படியாக வரிசையா. நான்லாம் போனால் அது செய்யறதில்ல, சாமி பேருக்கு அர்ச்சனை. அவர் நிலமோடு இருந்தால் அவருக்கு சொல்றீங்கல்ல. இப்போ நான் கேட்குறேன், இறைவனுடைய பேர் மனிதர்களுக்கு தெரியாதா? ஏன் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம்னு எத்தனையோ முறை எழுதுறாங்களே, அது ஏன் எழுதணும்? பேருக்கு ஒரு வலிமை இருக்குமா, அதனால தான் எழுதப்படுது. வரலாற்று சான்று அங்க இறந்துட்டார் யாருன்னு கேட்டா யார சொல்றான், பேரத்தான் சொல்றோம். இன்னார் மகன் இன்னார்னு பேர் சொல்லணும்ல. பிறக்கும் போது பேர் இல்ல, இறக்கும் போது பேர் இருக்கு. அதனாலதான் இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் போல யார் என்று ஊர் சொல்ல. அப்ப அந்த பேருக்கு ஒரு வலிமை இருக்கு. அதனாலதான் அந்த பேர் அப்படி வச்சா. கடவுள் பேரை வச்சான் குழந்தைகளுக்கு. ஏன் கடவுள் பேரை சொல்லும் போது கடவுளை கூப்பிடுறது மாதிரியே இருக்கும். அந்த அதுக்கான ஒரு அனுக்கிரகம் கிடைக்கும். ரொம்ப வேண்டாம், ஒருத்தரை ரொம்ப நம்பி இருக்கிறோம், அவர் ரொம்ப நாளா நம்மளை நினைக்கிறாரா நினைக்கலாம் நமக்கு தெரியல. இப்ப இருக்க அலைபேசி காலத்துல என்ன அண்ணன் ஒரு நாள் கூட நம்மளை கூப்பிட காணும் பேச காணும் நினைச்சு பாருங்க, அன்னைக்குன்னு அவர் கூப்பிட்டுருவாரு. இந்த எண்ணத்துக்கு வலிமை இருக்கு. இது நடக்குது இல்ல, நேரடியாவே நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல. நினைக்கும் பொழுது அது இன்னொருத்தவங்க மூலியமா அது பிரதிபலிக்குது. அது இறைவன் ஒரு மூலமா நமக்கு நல்ல உதவிகளை செய்கிறார். அதனால ஒருத்தரை பார்த்தோன்னே அன்னை கடவுள் மாதிரி வந்தீங்க, தெய்வம் மாதிரி வந்து எனக்கு ஒரு உதவி பண்ணல. அப்ப தெய்வத்தால் ஆகாத முயற்சித்தன் மெய்வர்த்த கூலி. கடவுளா தான் சொன்ன, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம்னார் ஒருத்தர். நீங்க ரொம்ப வேண்டாம், நீங்க நிறைய உதவிகள். ஒருத்தர் என்ன பண்றாரு, 2 பேரும் மாலை போட்டு இந்த பழனிக்கு போகலான்னு கிளம்புனாங்க. பழனிக்கு பாத யாத்திரை போகிறது ஒரு ஆற்று குளிக்கிறதுக்கு இறங்குவாங்கள்ல, காவடி இறக்கி வச்சுட்டு அப்படி குளிக்க போகிற இடத்துல அந்த தண்ணி ஓடுறதுல மீன் நிறையா போய்கிட்டே இருந்துச்சு. ஒருத்தர் பார்த்தார், நல்ல மீனாக இருக்கே, எப்படியாவது சமைச்சு சாப்பிட்டு 2 மீனை பிடிச்சி சமைக்க ஆரம்பித்தேன். கூட போனோம், என்னடா அப்படி விரதம் இருந்து வந்தாலும் இதை போய் சாப்பிட்டு இருக்கேன், இது நல்லாவா இருக்குது, சாமி ஏற்றுக்கிறோமா, உனக்கு முறையா இது அப்படின்னு திட்டிவிட்டு அவர் கிளம்பி போய்கிட்டே இருந்தார். போனவர் சும்மா போகாமல் இந்த பைய பார்த்த வேலை மீனை பிடிச்சி தின்னுக்கிட்டு இருக்கேன், கோயிலுக்கு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய தப்புன்னு நினச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்கார். இவர் வந்தார், மீனை பிடிச்சாரு, குழம்பு வச்சாரு, சாப்பிட்டாரு, முடிச்சு கை கால் சுத்தம் பண்ணாரு, குளிச்சாரு, போய்கிட்டே இருக்கார். மேலே போயாச்சு. போனதுக்கப்புறம் கேட்குறாரு, டேய் நீ முன்ன பெரிய தப்பு, அந்த மீனை பிடிச்சி சாப்பிடலாமா? டே நான் சாப்பிட்டு விட்டுட்டு வந்துட்டேன், அங்கே நீ ஏன்டா தூக்கிட்டு இங்கே வரைக்கும் தெரியாரு கேட்டார். அது மாதிரி சில விஷயங்கள் மனதில் இருக்கு. ஒரு மன தூய்மை இருக்கு, அதுபோல உடலுக்கு ஒரு தூய்மை இருக்கு. இறைவன் வந்து ஆடை அணிகலன்களை விரும்புறது கிடையாது. ஆமா. அப்ப ஆடை சுத்தம், உடல் சுத்தம், இது மட்டும் இருந்து பத்தாதுங்க. உள்ளம் என்பது முதல்ல சுத்தமா இருக்கணும். பாருங்க, மாலை போட்டிருப்பாங்க, மாலை ஓட்டுறதுனால அவங்க பாக்குற தொழில் ஒண்ணு மீன் விற்கிறது, இல்ல கறி நறுக்கிறது, இந்த மாதிரி தொழிலா இருக்கும். ஆனா அவங்களுடைய மனம் என்பது சுத்தமாக இருந்தால் இறைவன் எப்படி வேணாலும் ஏத்துக்குவாரு அவங்களை. அதுதான் மனசு சுத்தமா இருக்கணும். அது அக தூய்மை புற தூய்மைன்னு இருக்கு. அக தூய்மைங்கிறது உள்ளம் தூய்மை, புற தூய்மை என்பது இந்த உடம்பை கழுவணும், கண்டிப்பா நீராடணும்.
குளித்தல் என்பது தலையோட குளிச்சா தான் குளிக்கிறது. இன்னும் சில பேர் வேட்டியாவது தலையில கட்டிட்டு குளிக்கிற ஆளுகள்லாம் இருக்க நாட்டில். ஒரு வாரத்துக்கு குளிக்காத ஆளுகள்லாம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. ஞானிகள் தான் அப்படி குளிக்காம இருப்பாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு செவ்வாது மணக்குமா. அப்படி இருந்தவர் யாருன்னா மௌன சுவாமிகள். அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்கு. அப்ப குளிக்கணும், குளிச்சுட்டு சுத்தமான திருநீர் அணியணும். நீரில்லா நெற்றி வாழ்னு ஒரு பேர் இருக்கு. அது மாதிரி இல்லாம இந்த திருநீருக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. ஆலயம் தொழுவது சாலவன் நன்றுங்கிற மாதிரி பக்தி மனதோடு நல்ல சுத்தமா இருக்கணும். மனசை அழுக்கா வச்சுக்கிட்டு இறைவனை வழிபட்டால் அது பலிதம் ஆகாது. ஒருத்தர் பெரிய பக்திமான், என்னை விட நாட்டில் இந்த ஊர்ல பக்தியை செலுத்துறதுக்கு கடவுளை கும்பிடுறதுக்கு ஆள் இல்லைங்கிற மாதிரி ஒருத்தர். எந்த நேரமும் விபூதி, எந்த நேரமும் காவி உடையோட அருமையா பக்தியா இருப்பாரு. ஒரு நாள் கோயிலுக்கு போகலான்னு கிளம்புறாரு. ரொம்ப தூரம் ஒரு கோயில், இப்ப திருச்செந்தூர் போகணும் நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உதாரணம் சொல்றேன். போற போது என்ன பண்றாரு, செருப்பு போட்டுக்கிட்டே நடந்தவர். செருப்பு அருந்து போச்சு. அருந்து போன செருப்பை தைக்க கொடுக்கலான்னு அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட கொண்டே கொடுத்தாரு. அவர் தச்சுக்கிட்டே கேட்டார், ஐயா பக்திமானே எந்த ஊர் கிளம்பிட்டு போய் இதை கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கு. ஆமாம் தம்பி, நான் அந்த ஊர் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறேன். அப்படியா போகிறது போகிறீங்க, கோவிச்சிக்காம நான் கொஞ்சம் உண்டியலில் சில்லறை காசு போட்டு வச்சுருக்கேன், என்னால் போக முடியலை, என் சார்பாக அதை உண்டியலில் போட்டு வந்துருங்கன்னு கொடுக்க. அவர் வாங்க, மனசு சங்கடம், இவன்ட்ட போயா காசை வாங்குறதுன்னு. இருந்தாலும் பக்திமானே நாளைக்கு நம்மளை தப்பாக பேசிடுவானு சங்கட்டமாக அந்த காசை வாங்கிக்கிட்டார். வாங்கிட்டு நேராக கோயிலுக்கு போனார். சாமியை கும்பிட்டாரு. சுற்றிட்டு வந்து இவர் என்ன பண்ணுறாரு, அந்த செருப்பு தைக்கிறேன் கொடுத்து விட்டேன், உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி சாமியை சொல்லி உள்ளே போட்டார். உண்டியலில் போட்டார்ல, உண்டியலுக்குலேருந்து ஒரு கை கொண்டாந்து ஒரு தங்க வளையலை கொடுக்குது. ஒரு தங்க வளையலை வாங்கினார். வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்தவர், ஆசை யாரை விட்டுச்சு, இதை கொண்டு அவனுக்கு அது தெரிய போகுது, அவன்கிட்ட ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நேராக கொண்டு வந்து பொண்டாட்டிக்கிட்ட மனைவிகிட்ட கொடுத்தேன். மனைவிட்ட கொடுத்தோன்னா அந்த அம்மா கொஞ்சம் யோசனை கூடி, ஐயா வளையல் தங்கமாக இருக்குது, நம்ம வச்சுருந்து என்ன பண்ண போகிறோம், மன்னன்ட்ட கொடுங்க, மன்னன்ட்ட கொடுத்தா காசு கொடுப்பாரு, அதை வாங்கிட்டு நம்ம நல்லா இருக்கலாம்னு மனைவி ஒரு யோசனையை சொன்னான். நேராக அரண்மனைக்கு போய் மன்னரை பார்த்து, மன்னா இந்த வளையல் எனக்கு கிடச்சிச்சு, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பொற்காட்சி ஏதாவது கொடுங்கன்னு கேட்க. அவர் அதுக்கான சன்மானத்தை கொடுத்துட்டாரு. வளையலை வாங்கின மன்னர் நேராக அரண்மனையில் அந்த புறத்துக்கு போய் மனைவி ராணிகிட்ட கொடுத்தான். ராணி வாங்கி பார்த்தா, ராணி அவ்வளோ பெரிய யோசனைக்காரியா. ராணி பார்த்தா உடனே மன்னருக்கு ஒரு யோசனை சொல்றாரு, மன்னா வளையல்ங்கிறது ஒத்த வளவியாக இருக்காது, சோடியாக தான் இருக்கும். ஒரு வளையலை கொடுத்துட்டு போயிருக்கான்னா ஒரு வளையலை வச்சுக்கிட்டு கொடுத்துருக்கேன், அவனை வர சொல்லி வளையலை கொண்டாட சொல்லுங்கன்ட்டான். சிக்கல் எங்கே ஆரம்பிக்குது பாருங்க. அந்த ஆள் அவனுக்கு கொடுத்தவனுக்கு கொடுக்காம கொண்டு கொடுக்கணும்னு நினச்சேன். அவர் மூலமாக சிக்கல் வருது. மன்னர் கூப்பிட்டாரு, வந்தேன், இங்கே வாயா, நீ கொண்டு வந்து ஒரு வளையல் தான் வந்திருக்கு, அதுக்கு ஜோடி வளையல் ஒன்று இருக்கணும், அதை கொண்டுக்கிட்டு வான்னு. அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியலை. நம்ம கொடுத்தது ஒன்று தானே கிடைச்சி, நம்ம எப்படி எங்கே போய் கேட்குறது. இப்போ செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட போய் கேட்க மறுத்தேன், கொடுக்க மறுத்துட்டு கொண்டு வந்தது. இப்போ இறைவன் என்ன பண்ணுறேன், அவர்கிட்டே போக வச்சுட்டேன். இப்போ சங்கடத்தோட போகிறேன். இப்போ போய் ஏற்கனவே ஒரு வளையல் வந்துச்சு, அப்படி கேட்கல. அதுனா உண்மையை ஒரு சொல்கிறதுன்னு அர்த்தம். இப்போ உண்மையை சொல்லாமல் நான் கோயிலுக்கு போகிறையா, கொஞ்சம் காசு இருந்தால் கொடு, மறுதரம் கொண்டு போய் போட்டுவாருன்னு சொல்ல. இப்போ அவர் ஒன்றுமே சொல்லலை. ஐயா அப்படின்னு அந்த அது ஏற்கனவே எடுத்தார்ல காசு வச்சிருந்த உண்டியல், அதுக்குள்ளே கையை விட்டு இருந்த சில்லறை காசு எடுத்தார். அது சில்லறை காசாக வரல, அங்கேருந்து ஒரு வளையல் வந்துச்சு. இப்போ கேட்குறாரு, என்ன காசு எடுக்கிறேன் வளையல் வருதே. இவன் திகச்சு போனேன். உண்மை அதுதான். நீ கொடுத்த காசை உண்டியலில் போடும்போது ஒரு வளையல் வந்துச்சு, அதை உனக்கிட்ட கொடுக்காம நான் மறைச்சிட்டு என் மனைவிகிட்ட கொடுத்தேன். என் மனைவி மன்னர்கிட்ட கொடுக்க சொல்லி சொன்னால் நான் கொண்டே கொடுத்துட்டு அந்த காசை வாங்கினேன். மன்னர் அவர் மனைவிகிட்ட கொடுத்தா அவள் சொன்னால் வளையல் ஒன்றா இருக்காது, ரெண்டு தான் இருக்கணும், ஜோடியாக தான் இருக்கணும், அதனால இன்னும் வாங்கிட்டு வான்னு சொன்னார். அதனால பார்த்தா நான் உன்ட்ட கேட்கறதுக்கு சங்கடப்படுறதுக்கு தான் காசை கேட்டேன். இறைவன் எப்படி லீலை புரிகிறான். இப்போ பக்திமான் நான் இல்லை, நீ தான் பக்தி. வேலையாக இருந்தாலும் உண்மையான பக்தியோடு இருந்தவன் நீ, அதனால் உன்னைத்தான் இந்த உலகம் போற்றும் என்று வளையலுக்கு தீர்ப்பு கிடைச்சது ஒருவர். இப்போ தீர்ப்பு இல்லங்க, இறைவனிடத்தில் மட்டும் கிடையாது. ஒரு கார் சிலம்புக்காக தீர்ப்பு கிடைச்சதுதான் பாண்டிய நாடு. ஆமா, தேரா மன்னா அப்படின்னு சொல்லி கண்ணையாகப்பட்டவள் பாண்டியன் சொல்லி மன்னனை கோபமாக கேட்டது உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச விஷயம். இன்னொன்னு பாருங்க, மாங்கனி திருவிழா நடக்குது இன்னைக்கு காரைக்கால்ல. சிவபெருமான் ஆடிய திருவிளையாடல். இன்னைக்கு 2 மாங்கனி கிடைச்சிச்சு அப்படின்னா அது காரைக்கால் அம்மையாருடைய பக்தி. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. இன்னைக்கு பாருங்க, கண்ணப்பன் என்று சொல்லக்கூடியவன், திண்ணன் என்று சொல்லக்கூடியவன், ஒரு வேடுவ குலத்தில் பிறந்த 6 நாட்களில் முக்தி அடைந்தவன் அப்படின்னா அந்த திண்ணன் தான். அந்த திண்ணனுக்கு தான் கண்ணப்பன் என்ற பெயரே சிவபெருமான் சொல்றாரு. கண்தானம் கொடுத்தது அன்னைக்கு அவர்தான். அந்த காலத்துல கண்ணை தானமாக கொடுத்தவன். அப்ப ஒவ்வொரு தெய்வங்களுக்காகவும் ஒருத்தவங்க ஒவ்வொரு பொருளை கொடுத்திருக்காங்க இல்லையா, அதனாலதான் அவங்களால் ஆட்கொள்ளப்படுறார். தெய்வத்தினால் அவங்களாம் ஆட்கொள்ளப்படுறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் முன் ஜென்ம வரலாறுகள் ஒன்னு சொல்லிக்கிட்டே வர்றோம். பெரிய புராணம் உருவாவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அதுபோல பெரிய புராணத்துல வர்ற கதைகளுக்கு ஒரு காரணம் இருந்தது. இன்னைக்கு பட்டணத்து செட்டியார்னு கூப்பிடுறவர் யாருன்னா குபேரன். அப்ப இலக்கியம் நமக்கு என்ன கற்பிக்குது, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனேங்குது புறநானூற்று பாடல். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னறி நல்குதல் வேந்தனுக்கு கடனேன்னு பாடுது. இப்போ ஈன்று ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா 1 வருஷத்துக்குள்ள ஒரு குழந்தையை பெற்றெடுக்கணும், அது அவளோட கடமை. அதான் ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே.
சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனை. ஒரு குழந்தையை பெற்றுட்டா தாயின்னா தகப்பை அவனை நல்லவனா வளர்க்கணும். அதான் சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனு. நம்ம புள்ள தப்பா போகுதுன்னா நமக்கு பதைக்குது இல்லை, இன்னும் நம்ம புள்ள இப்படி ஆயிட்டானே அப்படின்னு வேதனைப்படுறோம்ல. அப்போ சரியாக வளர்க்குறவன் அப்பா. அடுத்து வேந்தருக்கு என்ன சொல்கிறாரு? நாட்டை ஆடுற மன்னன் நன்னெறி நல்குதல், நல்ல தர்மங்களை நீதி நெறிகளை இந்த உலக மக்களுக்கு கொடுத்து தப்பான வழியில் போகாமல் பாதுகாக்கிறவன் தான் வேந்தன். சாராய கடை திறந்து வச்சு குடிக்க சொல்கிறவன் இல்லை. புரியுதா இல்லையா? இப்படி பல காரணங்களும் காரியங்களும் கதைகளும் இந்த நாட்டில் நிறைய நமக்கு இருக்கு. இலக்கியங்கள் சொல்லிக் கொடுக்குது. ஆகையினாலே எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேன்னாங்க. ஏன்னா ஒரு தாய் வந்து குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதை காட்டிலும் வயிற்றுக்குள் இருக்கும் பொழுதிருந்து, ஏன்னா குழந்தைக்கு 6 மாதத்தில் ஒரு உயிர் உண்டாயிரும். இந்த 6 மாதத்திலிருந்து ஒரு தாயை குழந்தை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருமா. அப்பையிலேருந்தே தாய் வந்து நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை, அதாவது நல்ல எண்ணங்களோடு இருக்கணும் அப்படின்பாங்க. அப்பதான் அந்த குழந்தை இந்த உலகத்திற்கு வரும் பொழுது நல்ல பிள்ளையா வரும். 6 குணம் முதல்ல இருக்கக்கூடாது. காம, குரோதம், மோகம், லோபம், மதம், ஆச்சரியம் இல்லாது ஒழித்து விட்டால் மனித பிறவி மேன்மையானது. கண்டிப்பா. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு பால் ஊட்டுறா. சரி, மார்பகத்துல பால் ஊடிச்சிட்டு இருக்க போது அந்த குழந்தை எட்டி உதைச்சிடுறேன் வாயில. குழந்தை எட்டி உதைச்சோடனே ஒரு பல்லு விழுந்து போச்சு. பல்லு தாய்க்கு விழுந்துருச்சு, ரத்தம் வருது, சிரிக்கிறா, சந்தோஷம் தாங்கல. பக்கத்துல இருந்தவர்த்தி கேட்கிறா, உன் மயன் உதைச்சி, சின்ன பிள்ளை உதைச்சு உன் பல்லு விழுந்து போச்சே, அப்படியா? இவளை சிரிக்கிறா, உனக்கு சங்கடம் இல்லையா? இதில் என்ன சங்கடம்? என் பிள்ளை தான் உதைச்சேன். என் பிள்ளை இவ்வளோ சிறிய குழந்தையா இருந்தாலும் பல்லு விழுகிற அளவுக்கு உதைச்சிட்டான்னா அப்போ எவ்வளோ தெம்பா இருந்திருக்கேன் பாரு. அப்போ என் பிள்ளைய பெருமையாக நினைக்கிறேன்னா. பெரிய பிள்ளையான ஒரு 16 வயசு இருக்கும். இப்போ கோவப்பட்டு தாயை எட்டி உதைச்சேன், பல்லு விழுகலை, அழுகுறான். அழுதோடனே அந்த பக்கத்து விட்டம்மா கேட்குறேன், அன்னைக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போது உதச்சி பல்லு விழுந்துச்சு, சிரிச்சேன், இப்போ வந்து பல்லு விழுகலை, உதஞ்சேன், அப்போ பல்லு விழுகாத வரைக்கும் சந்தோஷம் தானே, ஏன் அழுகிறேன்னா. சரி, அதுக்கு அந்த பொண்ணு, அந்த அம்மா சொன்னா, என் மகன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவ்வளோ தெம்பா இருந்தேன், என் பல்லு விழுந்துச்சு, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டான், பல்லு கூட விழுகலையே, என் பிள்ளை தெம்பு கட்டு போனானேன்னு அழுகிறேன்னாலாம். இந்த கதையை யார் சொன்னா? நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் புதுக்கோட்டை சங்கத்தில் பெருமைமிகு அண்ணன் முத்தப்பா சொன்ன கதை. அப்போ தாய்க்கு ஒரு குழந்தை எப்படி இருந்தாலும் நல்லவன் தான். அது தாய் எல்லா பிள்ளைகளையும் ஆதரிப்பார். எல்லா தாயுமா அப்படி இருக்கிறா? அப்படி இல்லை. ஏன்னா ஈன்ற பொழுதின் பெருந்துவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது சுகம் இல்லையா? ஒரு சபை நடுவே மற்றவர்களால் போற்றப்படும் பொழுது அந்த தாய் அடையக்கூடிய சந்தோஷத்திற்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இன்னொன்னு, ஒரு தாய் என்ன பண்றா, தண்ணீர் எடுக்க போகணும், குழந்தை படுத்திருக்காங்க கீழே, சரி குழந்தை படுத்திருக்கட்டுமே தண்ணீர் எடுக்க போறா. போனவ திரும்பி வந்து பார்க்கும்பொழுது குழந்தைக்கு தலைமாட்ட, அந்த தலைக்கு அருகில பாம்பு படம் எடுத்த வாக்கில் இருக்கு. ஆக தான் பிள்ளைய இங்கே கொத்தினாலும் கொத்திருமே, கடிச்சாலும் கடிச்சிருமே, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருமேன்னு சொல்லி இங்கிருந்து போன வேகத்துல பாம்பை கையில பிடிச்சா அந்த பாம்பாகப்படுது, தாயை கொத்திடுது. கொத்தின கொஞ்ச நேரத்துல தாய் வந்து சிரிச்ச முகத்தோடு சாகுறான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, என் பிள்ளைக்காக என்னுடைய உயிரை பணையம் வச்சேனே, அப்ப அது அவளுக்கு பெருசா தெரியல பாருங்க. ஆனா இன்னைக்கு அப்பேற்பட்ட தாயின் தகப்பனை பார்க்க எத்தனை பேர் எப்படியோ யோசனை பண்றாங்க இல்லையா? அதுக்காக சொல்றேன். ஆமாம், கடைசி நேரத்தில் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு ஒருவேளை சோத்துக்கு கஷ்டப்படுற அளவுக்கு தாய் தகப்பன் எத்தனை பிள்ளை பிறந்தால். அதுக்கு மகாபாரதமே நமக்கு உதாரணம் சொல்லுது. தர்மருடைய தம்பிமார்கள் 4 பேர் 4 திசைக்கு போகிறாங்க. ஒரு தம்பி வந்து சொல்கிறாரு, அண்ணா போகிற இடத்துல ஒரு வயல் இருந்துச்சு, நல்ல நிலம், நல்ல பயிர் விளைஞ்சிருந்துச்சு, கதிர் முத்தி இருந்துச்சு, அறுக்கிற மாதிரி இருந்த நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இப்படி திரும்பிட்டு இப்படி திரும்புகிறேன், பயிரை காணும், வேலி மட்டும்தான் இருந்துச்சுன்னு இதை வந்து சொல்கிறார் தர்மர்கிட்ட. தர்மர் சொன்னார், அப்படியா பார்த்தீங்க? ஆமாண்ணா, பயிர் நல்லா இருந்துச்சு, பார்த்துட்டு திரும்புறதுக்குள்ளே பயிரை காணும், வேலி மட்டும் இருக்குது சொன்னாரா. இது கதையாக இருந்தாலும் அது உள்ள கருத்தை பாருங்கள். சில பேர் நம்புறது உண்டு, நம்பாது உண்டு, ஆனால் நம்புற அளவுக்கு சான்றுகள் இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாரு தர்மர்? ஆமாம் தம்பி, கலியுகம் பிறக்க போகுது, கலியுகம் பிறந்தால் நீ பார்த்த பயிர்களாக இருந்தது இந்த நாட்டோட மக்கள், சுற்றி இருந்த வேலி என்ன, அதுதான் இந்த அதிகாரிகள். இந்த அதிகாரிகள் நல்லா இருந்தா பயிர்கள் நல்லா இருக்கும், இந்த அதிகாரிகள் நல்லா இல்லைன்னா பயிர். அப்போ வேலி பயிரை மேய்றது. ஒருத்தர் இறந்து சொர்க்கத்துக்கு போறேன்னு போனாராம். சரி, இந்த கதை இன்னைக்கு படித்தேன். சொர்க்கத்துக்கு போறாரு, போனால் சொர்க்கத்தில் இருக்கிற போது யமதர்மன் பார்க்குறாரு. கூட இருந்தவன் கேட்குறா, ஐயா இங்கே என்ன கடிகாரமெல்லாம் நிறைய மாற்றி வச்சிருக்கீங்களேன்னு கேட்குறாரு. யார்? இங்கேருந்து போனவர். ஆமாம், ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்காங்க தகுந்த மாதிரி முள்ளு ஓடும் கடிகாரத்தில். சரிங்க, எவ்வளவு பாவம் பொய் சொல்லியிருக்கான்னு. எவன் ஒரு பொய் 2 பொய் களை பொய் அதிகமாக போயிடுச்சுனா வேகமாக ஓடும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஒரு கடிகாரம் ஓடிக்கிட்டே இருக்குது, ஒரு கடிகாரம் ஓடாமல் இருக்குது. இப்போ கேட்குறாரு இவர், ஐயா அந்த கடிகாரம் ஓடாமல் இருக்குது, அது யாரு? அதுதான் அன்னை தெரசா, பொய்யே சொல்லலை, அதனால் ஓடாமல் இருக்குன்னாரு. அப்புறம் திடீர்னு இங்கிட்டு திரும்பி ஒரு காத்தாடி ஓடுற மாதிரி தெரியுது. ஐயா இது ரொம்ப வேகமாக ஓடுது, இது என்ன காத்தாடி? அது காத்தாடி இல்லை, அதுக்கும் கடிகாரம் தான். அது ஏன் இவ்வளவு ஓடுது? அதான் இந்த நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் சொன்ன பொய் மொத்தமாக ஓடுதுன்னு ஆகலாம்.
ஒரு சின்ன விஷயம், மகாபாரதத்தினோட சான்றை பத்தி ஒண்ணு பேசுறீங்க. இந்த பக்கம் நடந்து தர்மனும் ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் 2 கிணறு, ஒரு பக்கம் 7 கிணறு இருக்கு. அப்ப இது என்ன 2 பக்கமும் இப்படி கிணறு இருக்கே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த பக்கம் 7 சின்ன கிணறுகள், இந்த பக்கம் 2 பெரிய கிணறு, இது என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த 2 பெரிய கிணறுல இருந்து போகக்கூடிய தண்ணீர் இந்த 7 கிணற்றுக்கு போனா 7 கிணறு நிறைஞ்சிரும். ஆனா இந்த 7 கிணற்றுல உள்ள தண்ணி இந்த 2 கிணத்துக்கு போனா நிறையவே மாட்டேங்குது. இந்த அப்ப இந்த 2 கிணறு யாரு, இந்த 7 கிணறுன்றது யாரு? தர்மர் கிட்ட கேக்குறாங்க. அப்ப என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்ப நான் கேக்குறேன், ஓட்டப்பானை இல்ல அதை சொல்லிடுவான். 2 கிணறும் தாயும் தந்தையும், சரி 7 கிணறும் பிள்ளைகள். தாய் தகப்ப எத்தனை பிள்ளை பெற்றாலும் பிச்சை எடுத்தாலும் காப்பாத்தினாக ஒரு நேரம். இன்னைக்கு அந்த குடும்பம் இருக்கு. ஆனா 7 பிள்ளை இல்ல 20 பிள்ளை பிறந்தாலும் தாய் தகப்பன நீ பாரு நான் பாருன்னு போட்டி ஓட்டு தெருவில் விடுற காலம் பாருன்னு சொன்னாங்க. கண்டிப்பா அதைத்தான் அந்த கதை உணர்த்து. ஆனா இன்னொன்னு இருக்கு, எத்தனை பிள்ளைகள் பெற்றாலும் நம்மளே இந்த உலகத்தை விட்டு போகும்போது நம்ம பிள்ளைங்க நம்ம இருக்கையிலே கஷ்டப்படுதே, நம்ம பிள்ளைங்க நம்மளோட வந்துட்டுன்னு சொல்லி நல்லதங்கால் மாதிரி கொட்டுற பெண்களும் உண்டு. அது வைராக்கியத்தோட காரணம். நம்ம அடையாததை நம்ம பட்ட சிரமத்தை நம்ம பிள்ளைகள் அடையக்கூடாது. இன்னைக்கு வத்ராயிருப்புல அந்த கிணறு இருக்கு, நல்லதங்கால் கிணறு. கட்டி கொடுத்த அந்த பொண்ணு எங்கே? மானாமதுரையில பெரிய மன்னர் வீட்டு குழந்தை, நல்ல தம்பி தங்கச்சி. ஆனா நாத்தனாரு மூலி அலங்காரி, அவ படுத்தின பாடு தாங்காம இறந்தா. அதெல்லாம் படிச்சா கண்ணீர். கேக்குறேங்க, ஒரு ஓட்டப்பானை, ஓட்டப்பானை பானை முழுசா இருக்கணும். பானைனா வாய் ஓட்டையா தான் இருக்கணும். அவன் சொல்ல வரல, பானை சுத்தி வரைக்கும் ஓட்டையா இருக்கு. பானைக்குள்ள தண்ணீர் நிறைக்க முடியுமா? முடியுமே. எப்படி? இது எல்லாருமே நிறைக்க முடியாதுங்க. நீங்க மட்டும் முடியும்னு சொல்றீங்களே. எப்படி? ஒரு ஓட்டை உள்ள பானையில தண்ணி நிறுத்த முடியாது. ஒட்டி வச்சாலும் ஒரு நாள் இல்ல ஒழுகும். ஆனா சன்னலா இருக்கக்கூடிய ஓட்டையில நிறைய ஓட்டை நிரம்பிய பானைக்குள்ள தண்ணியை நிறுத்தணும்னா என்ன செய்யணும்? பெரிய தொட்டியில தண்ணியை போட்டு நிரப்பிட்டு அதுக்குள்ள பானையை அமைக்க வச்சோம்னா தண்ணி அதுக்குள்ள நிற்கும். வெளியில எடுத்தா ஊத்தும். புரியுதா இல்லையா? ரொம்ப வேண்டாம். கடல்ல கல்ல போட்டா மிதக்குமா? எப்படி மிதக்கும்? அமுங்க தான் செய்யும். ஆனா மிதக்க வைக்கணும். எப்படி மிதக்க வைக்கணும்? படகுங்கிற தோணியினுடைய துணையை பற்றணும். அதுல வச்சா மிதக்கும். அதனாலதான் பெரியாரை துணைக்கொள் அப்படின்னு பெரியவர்களுடைய உதவி வேணும்னு வள்ளுவரை சொல்றார். இருக்கட்டும், பரவாயில்ல. அதனால